ஏசாயா அதிகாரம் 24. இதோ, கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். திராட்சரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும். மனக்களிப்பாயிருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களிகூறுகிறவர்களின் சந்தடி ஒளியும். வீணையின் களிப்பு நின்று போம். பாடலோடே திராட்சரசம் குடியார்கள். மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகளெல்லாம் அடைபட்டு கிடக்கும். திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். நகரத்தில் மீதியாய் இருப்பது அழிவே. வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். ஒலிவ மரத்தை ஒழுக்கும் போதும், திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும், பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தினின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இளைத்து போனேன், எனக்கு ஐயோ! துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். தேசத்து குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான். படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு, பூமியின் அஸ்திவாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போ, இனி எழுந்திராது. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும், பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். ஏசாயா 24 அதிகாரத்துக்குள்ளே கடந்து வருவோம். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் புதியதொரு பகுதிக்குள்ளே நுழைகிறோம். நாம் இதற்கு முன்புள்ள அதிகாரங்களிலே தேசத்தின் மீது வரும் நியாய தீர்ப்பை பார்த்தோம். இந்த அதிகாரத்திலே பூமியின் மீது வர இருக்கிற இறுதி நியாய தீர்ப்பை பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இதை மகா உபத்திரவத்தின் காலம் என்று அழைக்கிறார். வேத வல்லுநர்கள் இந்த பகுதி தேவனிடத்திலிருந்து உலகின் மீது வருகின்ற இறுதி நியாய தீர்ப்பை குறிக்கிறது என்று கூறுவதிலே ஒன்றுபட்ட கருத்துடையவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஏசாயா 13 அதிகாரம் முதல் 23 அதிகாரம் வரை நாம் பார்த்த அந்த தேசங்களின் மீதான நியாய தீர்ப்பை பற்றிய தீர்க்க தரிசனங்களில் அதிகமானவை நிறைவேறிவிட்டன. ஆனால் நாம் இந்த பகுதியிலே பார்க்க இருக்கிற வசனங்கள் முற்றிலும் எதிர்காலத்தை பற்றியது. கவனியுங்கள், ஏசாயா 24:1, இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார்.
தேசத்தை என்று சொல்லப்படுகிற வார்த்தை சில வேதாகமங்களில் பூமி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. மூல பாஷைகளை பார்ப்போம் என்றால் எபிரேய மொழியிலே இது தேசத்தையும் பூமியையும் குறிக்கிற சொல்லாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற கருத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது பூமி முழுவதையும் குறிக்கிற சொல்லே இந்த பகுதிக்கு சரியாக பொருந்தும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் வருகிறதா இருக்கிறது. ஏசாயா 24 அதிகாரம் 6 இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். இனி உலகை வெள்ளத்தினால் அழிப்பதில்லை என்று நோவாவுக்கு தேவன் உறுதி அளித்தார். இதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? இங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்விதம் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. நன்றாக கவனிங்கள், தகிக்கப்பட்டார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அக்கினியை கொண்டே தேவன் உலகத்தை அழிப்பார். 2 பேதுரு 3 அதிகாரம் 6-7 பாருங்கள். அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனங்களை பாருங்கள். 13 முதல் 15 வரை உள்ள பகுதியிலே மகா உபத்திரவத்தின் காலத்திலே பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். ஏசாயா 24 13 முதல் 15 வரை. ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அவர்கள் சத்தமிட்டு கெம்பியிருப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தினின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். இங்கே மீதியாயிருக்கும் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கொஞ்ச ஜனமாயிருப்பார்கள். இவர்கள் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் சோதனையான வேளையிலே, மகா உபத்திரவத்தின் நாட்களிலே தேவனை துதிப்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவர்களால் மட்டுமே அவ்வாறு துதிக்க முடியும். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். இஸ்ரவேலில் மட்டுமல்ல, சமுத்திர தீவுகளிலும் மீதியானவர்கள் இருப்பார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். அதாவது பூமியில் உள்ளவர்கள் புறஜாதியாரிலும் மீதியானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்நாட்களிலே தேவனை துதிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தின் நின்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று பூமியிலுள்ள ஜனங்கள் தேவனை துதிப்பது குறிக்கப்படுகிறது. ஏசாயா 24 அதிகாரம் 16 பாருங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இளைத்து போனேன், இளைத்து போனேன், எனக்கு ஐயோ! துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். இங்கே நானோ இளைத்து போனேன், இளைத்து போனேன் என்று தீர்க்கதரிசி மகா உபத்திரவ காலத்தின் வேதனைகளை பார்த்துவிட்டு கதறுகிறார். அவ்வளவு கொடிதானது அது. ஒரு வேத வல்லுனர் இந்த வார்த்தைகளை இவ்விதம் சொல்லுகிறார். நானோ துன்பத்திற்குள்ளானேன், துன்பத்திற்குள்ளானேன் என்கிறார். ஆம், இது வேதனையான காலம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் இந்த கொடிய காலத்தை குறித்து தெளிவுபட கூறியிருக்கிறதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 21, 22 வசனங்களிலே காண முடியும். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப் போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்கிறார். எவ்வளவு கொடிய காலம் என்று பார்த்தீர்களா? ஏசாயா 24:17 பாருங்கள். தேசத்து குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அந்நாட்களில் பூமியின் மீது 3 விதமான ஆபத்துகள் வரும் என்று இந்த வசனம் சொல்கிறது. முதலாவது திகில். இந்த உலகத்திலே பயத்திலிருந்து விடுதலை என்பது சாத்தியமற்றது, பெற முடியாதது. இன்றும் அநேக மேதைகள் பயத்திலிருந்து மனிதனை விடுவிக்க என்ன வழி என்று ஆராய்ந்து சொன்னாலும் அது ஒன்றுமே மனிதனை விடுவிக்கிறதில்லை, விடுவிக்கவும் முடியாது. மனித உள்ளங்களிலே அதிருப்தியும் திகிலும் நிறைந்து காணப்படுகின்றன.
குறிப்பிட்ட நாட்டிலே மட்டுமல்ல, எல்லா இடங்களிலேயும். அதே வேளையிலே மகா உபத்திரவத்தின் நாட்களிலே இதைவிட திகில் பெருகும் என்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இரண்டாவது, படுகுழி. இது சாவுக்குரிய ஆபத்தை குறிக்கிறது. உலகில் இன்று அணுகுண்டு அபாயம், கொள்ளை நோய் அபாயம் மற்றும் இயற்கை சீரழிவின் அபாயங்களை பார்க்கிறோம். இவை எல்லாமே மனிதனை படுகுழிக்கு நேராக கொண்டு செல்கின்றவை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்கள் யாவரும் அழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேளுங்கள். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப் போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த ஜனங்கள் முழுவதும் அழிந்து போகாதபடிக்கு நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, கண்ணி என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இது வஞ்சனையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒலிவமலை பிரசங்கத்தின் போது கூறிய வார்த்தைகளிலே இதற்கு சரியாக பொருந்துகிற விளக்கம் இருக்கிறது. மத்தேயு 24:4 பாருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்நாட்களிலே மக்கள் உபத்திரவ காலங்களுக்குள் நுழையும் போது 1000 வருட அரசாட்சிக்கான பொற்காலத்திற்குள் நுழைகிறதாக நினைப்பார்கள். அவர்கள் வஞ்சிக்கப்படுவதால் அவ்வாறு நினைப்பார்கள். இன்றும் அநேக உலக தலைவர்கள் உலகத்திலே 1000 வருட அரசாட்சியை கொண்டு வந்துவிட முடியும் என்றே எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களால் ஒன்று முடியும், மகா உபத்திரவ காலத்தை கொண்டு வந்துவிட முடியும். அந்தி கிறிஸ்து அவர்களை மேற்கொள்வான். மகா உபத்திரவ காலத்தில் நுழையப் போகும்போது தாங்கள் 1000 வருட அரசாட்சிக்குள் நுழைவதாக ஜனங்கள் நினைப்பார்கள். அந்தி கிறிஸ்துவின் குணநலன்களில் ஒன்று மக்களை வஞ்சிப்பது. அவன் ஏமாற்றுகிறவன். ஏனென்றால் அவனுடைய தகப்பனாகிய பிசாசானவன் அப்படிப்பட்டவனே. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் கூட அநேக மக்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளார்கள். தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். எத்தனை பேர் இன்று நித்திய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறார்கள்? அநேகர் அப்படி சிந்திக்கிறதில்லை. அநேகர் இன்றைய இப்போதைய வாழ்க்கையை குறித்தே கவலைப்படுகிறார்கள். அறிவியல் உலகம் தேவ பக்தியை குலைக்க விரும்புகிறது. நீங்கள் அறிவியல் அறிஞர்களாலோ மேதைகளாலோ கேள்விப்படும் செய்திகளாலோ பணபலத்தாலோ பெரிய நபர்களாலோ இன்னும் எவராலுமே வஞ்சிக்கப்படலாம். தேவனை விட்டு திருப்பப்படலாம். இவ்வுலக வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தி வாழ அழைக்கப்படலாம். அவர்களை நோக்கி திரும்பாதிருங்கள். உங்களுக்கு உதவும் கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நீங்கள் திரும்புங்கள். அவரே நமக்கு ஞானமானவர். அவரே நம்முடைய ஒரே நம்பிக்கை. மகா உபத்திரவத்தின் நாட்களிலே ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவினாலே வஞ்சிக்கப்படுவார்கள். அவன் அவர்களை பார்த்து ஏமாளிகளே என்பான். ஏனென்றால் அவர்கள் அப்படி ஆகி போவார்கள். சாத்தானானவன் பல 1000 ஆண்டுகளாக மக்களை பார்த்து இவ்விதமே சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாமும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்பாத பட்சத்திலே அவ்விதமாகவே ஏமாளிகளாக ஆகிப்போய்விடுவோம். ஏசாயா 24:18. அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான். படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். ஆம், அவர்கள் தப்ப இயலாது. படுகுழியில் தப்பியவர்கள் கண்ணியில் அகப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்ப்பீர்கள் என்றால் மகா நியாய தீர்ப்பில் மக்கள் தொகையில் 1/4 எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி சொல்லப்படுகிறது. 1/3 மக்கள் இன்னொரு நேரத்தில் மடிவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் உயிர்த்தெழுதலை குறித்தும் இந்த வசனத்திலே வாசித்து பார்க்கிறோம். ஏசாயா 24:22 பாருங்கள். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அவர்கள் மரணத்திற்குள் செல்வார்கள், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்றே இங்கே பார்க்கிறோம். மகா உபத்திரவ நாட்களில் மரிக்கும் பரிசுத்தவான்கள் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவார்கள் என்று சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 பாருங்கள். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மகா உபத்திரவ காலம் ராஜாவின் வருகைக்கு பின்பதாக
முடிவுக்கு வரும் என்று வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரையுள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து உலகில் ஆளுவதற்காக வரும்போது இயற்கையும் கூட அதை குறித்து சில மாற்றங்களை அடையும் என்று இங்கே பார்க்கிறோம். சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும் என்று இங்கே வாசிக்கிறோம். இந்த மகா உபத்திரவ காலத்தை இயேசு கிறிஸ்து ஒருவரே முடிவுக்கு கொண்டு வர இயலும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையையும் சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் பார்த்த 11 பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருமென்றால் நாம் அதை எப்படி சந்திக்கப் போகிறோம்? அந்த 11 நாடுகளும் செய்த தவறுகளை நாமும் மீண்டும் செய்யாதபடி அந்த நாடுகளின் தவறுகளிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வோமா? இந்த பூமி அழிக்கப்பட போகிறது என்பதை நாம் ஒருமுறை கூட நினைவு கூறுகிறோம். ஆம், ஆண்டவருடைய நித்திய அழிவிற்கு முன்பதாக, அவருடைய வருகைக்கு முன்பதாக அனைவரும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நாம் மட்டும் அவரை அறிந்தவர்களாக நித்தியத்திற்குள்ளே கடந்து செல்வது என்பது போதாது. இன்னும் அவரை அறியாமல் இருக்கிறவர்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இரட்சிப்பையும் வல்லமையையும் அனுபவிக்காத ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகம் கர்த்தரை அறியும் அறிவினாலே நிரப்பப்பட நம்மால் இயன்றதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, அந்நாட்களிலே உம்முடைய நியாய தீர்ப்பு நாடுகளின் மேலே வந்ததை நாங்கள் அறிகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை ஒத்துக்கொள்கிறோம் ஐயா. எதிர்காலத்திலேயும் பூமிக்கு வர இருக்கிற அழிவை குறித்து ஒருமுறை கூட எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த அழிவு வரும் முன்பதாக இந்த உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை அனுபவிக்கவும் நீரே கிருபை செய்யும். உம்முடைய சுசேஷத்தை துரிதப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.